அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு நான் பார்க்க போகிறது அடுத்த ப்ராக்டிகல் 28வது கலவை முறையில் நீராவியின் ஆவியாதலோட தன்மறை வெப்பத்தை கண்டுபிடிக்க பரிசோதனை. அப்போ அதோட சம்மந்தப்பட்ட கடைசியாக வந்த கேள்வி ஸ்ட்ரக்சர் கேள்வி 2022ஆம் ஆண்டு 3வது ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கிறது. ரைட். அப்போ நமக்கு தெரியும், இதுக்கு மேலே நான் பார்த்தது என்னது, பனிக்கட்டின்ற உருகல்ட தன்மறை வெப்பம். அதே மாதிரி இங்கே என்னது, நீரிண்ட ஆவியாதல்ட தன்மறை வெப்பத்தை கண்டுபிடிக்க பரிசோதனை. ரைட். இந்த முறை கலவை முறையில். அப்போ இங்கே அமைப்பை பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இது ஒரு பாத்திரம் உண்டு. ரைட். ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சம் நீர் எடுத்து நாம் என்ன செய்கிறோம், சூடாக்குறோம். அப்படி சூடாக்குற நேரம் இதுக்குள்ளுக்கும் இந்த திரவத்துக்கு உள்ளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு குழாய். ரைட். ரெண்டு பக்கமும் திறந்தது. அடுத்தது இதுக்கு இந்த நீருண்ட வெப்பநிலை அளக்கிறதுக்காக ஒரு வெப்பமானி. சரியா. அடுத்தது இன்னும் ஒரு திறந்த ஒரு குழாய். இந்த குழாய் என்ன செய்யுது, வந்து ஒரு அமைப்போட பொருந்தது. அதுலேருந்து இன்னும் ஒரு குழாய் வந்து என்ன செய்கிறோம், இந்த இடத்துல தான் நம்ம கலோரிமானியை வச்சிருக்கிறோம். ரைட். இங்கே தான் கலோரிமானியை வச்சிருக்கிறோம். இதுதான் இங்கே இருக்கிற அமைப்பு. அப்போ நமக்கு தெரியும், உருகல்ல தன்மறை வெப்பத்தில் கட்டாயம் அங்கே உருகல் நடைபெறணும். பெரும்பாலும் எல்லா நம்ம இதில் படிக்கிற எல்லா என்னது ப்ராக்டிக்கலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரைட். என்னது, கலவை முறை. இப்போ தன்வெப்ப கொள்ளளவை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இங்கேயும். ரைட். அப்போ தன்வெப்ப கொள்ளளவு ஒரு பொருள் என்று நாம் கதைப்போம். இங்கே எப்படி வரும் என்றால், ஆவியாதல் என்றால் ஒரு நீராவி வரும். அதே மாதிரி உருகல்னா அங்கே பனிக்கட்டி வரும். ரைட். அப்போ பனிக்கட்டியும் நீரையும் கலப்போம். ஆவியாதல் என்றால் நீராவியையும் நாம் நீரையும் கலப்போம். ரைட். அவங்க பாருங்கள், இப்போ இங்கே நமக்கு நீராவி தேவைப்படும். ரைட். இந்த பரிசோதனை நீராவி தேவைப்படும். அந்த நீராவியை நாம் என்ன செய்கிறோம், உருவாக்குறவங்க. அப்போ ஒரு அடைத்த ஒரு பாத்திரத்தை நாம் என்ன செய்கிறோம், இந்த இடத்துல ஹீட் பண்ணி என்ன செய்கிறோம், இந்த நீரை கொதிக்க வைக்கிறோம். அப்படி கொதிக்க வைக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும், இதுக்குள்ளுக்கும் நீராவி என்ன செய்யும், நிறையும் போகிறதுக்கு வழி இல்லை. ரைட். போகிறதுக்கு வழியில் என்ன செய்யும், இந்த குழாயினூடாக வந்து இந்த இடத்துக்கு வரும். ரைட். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இந்த குழாய் நான் நேரடியாகவே இந்த கலோரிமானியை நான் என்ன செய்யலாம், இங்கேயே வந்து வச்சிருக்கலாம் அப்படி யோசிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் ஹீட் பண்ணுறேன். சரியா. இந்த தொகுதியை இந்த பாத்திரத்தை தான் இந்த இடத்துல ஹீட் பண்ணுறேன். அவள் ஹீட் பண்ணுற நேரம் உங்களுக்கு தெரியும், அதிலிருந்து என்ன செய்யும், வெப்பம் வெளியாகும். கதிர்வீசல் மூலம் வெப்பம் வெளியாகும். அப்படி வெப்பம் வெளியாகமாக இருந்தால் இதுக்கு நான் பக்கத்தில் கொண்டு வந்து, சரி, அப்படியே பக்கத்தில் கொண்டு வந்து இந்த கலோரிமானியை வச்சு நான் என்ன நடக்கலாம் என்றால், எங்கே இருக்கிற வெப்பம் அந்த கலோரிமானிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட். அப்போ அதுக்காக நான் என்ன செய்வேன் என்றால், கொதி நீராவி சூடாக்குற இடத்தையும் இந்த கலோரிமானியை கொஞ்சம் தூரமாக தான் வைப்பேன். நல்லா வழங்கணும். ரைட். கொஞ்சம் தூரமாக தான் வைப்பேன். அப்படி என்றால் இங்கே இருக்கிற நீராவின்றது கலோரிமானிக்கு கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சு தான் என்ன செய்யணும், கலோரிமானி அடையிற மாதிரி நான் வச்சிருப்பேன். அப்படி போகிற நேரம், அப்போ உதாரணத்துக்கு இதில் இருக்கிற நீர்ன்றது 100 பாகையில் கொதிக்குது என்றால், அப்போ 100 பாகையில் நீராவி என்ன செய்யும், இதுக்குள்ளால வரும். வார நேரம் வெளியில் வழி இருக்கும். இது ஒரு குழாய் தானே, வெளியில் வழி இருக்கும். அரை வெப்பநிலையில் வழி இருக்கும். அப்போ சில நேரம் என்ன செய்யலாம், இந்த 100 பாகையில் வர நீராவி வெப்பத்தை இலக்குமாக இருந்தால் என்ன செய்யும், அது ஒடுங்கிடும், நீராக மாறிடும். ரைட். நீராக மாறிடும். அப்படி நீராக மாற இங்கே பாருங்கள், இப்போ இங்கே ஒடுங்குறதை விட இங்காலத்தவங்களில் ஒடுங்குறது தான் வாய்ப்பு கூட. விளங்குதா. ஏன், கூட தூரம் பிரயாணம் செஞ்சு கொண்டு வரும். வார நேரம் என்ன செய்யும், இந்த இடத்துல தான் நீரை இழந்து என்னது வெப்பத்தை இழந்து நீராக மாறத்துக்கு வாய்ப்பு கூட. ஆனால் இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த கலோரிமானை வச்சுனால், இங்கே 100 பாகை நீராவியோடு சேர்ந்து என்ன செய்யும், ஒடுங்கின நீரும் என்ன செஞ்சிடும், இந்த ப்ராக்டிகலுக்குள்ளே வந்துடும். உருகல்ல தன்மறை வெப்பம் படிக்கிற நேரம் நான் பார்த்தோம், பனிக்கட்டி துண்டுகளை நாம் என்ன செய்வோம், உருகிற பனிக்கட்டியை நீரை தொடச்சி தான் என்ன செய்வோம் என்றால் அந்த கலோரிமானிக்குள்ளே போடுவோம். அதே மாதிரி தான் இங்கே நம்ம முற்றும் முழுதாக நீராவியை மட்டும்தான் கலோரிமானிக்குள்ளே சேர்ப்போம். ரைட். அப்போ ஒருவேளை ஒடுங்குமாக இருந்தால் ஒடுங்குற நீரும் என்ன செஞ்சிடும், இந்த பாத்திரத்துக்குள்ளே வந்துடும். அது எனக்கு தேவையில்லை. அப்போ அதை நான் இல்லாமாக்குறதுக்காக இப்படியான ஒரு அமைப்பு. அவங்க பாருங்கள், வார நீராவி என்ன செய்யும், இந்த இடத்துல ஒடுங்குமாக இருந்தால், ரைட், ஒடுங்குமா இருந்தால் ஒடுங்குறது இங்கே நிற்கும். சரியா. நீர்ன்றது ஒடுங்குற நீர் இங்கே இருக்கும். அப்போ ஒடுங்காமல் இருக்கிற நீராவி என்ன செய்யும், இதுக்குள்ளால வந்து இங்கே வார மாதிரி நான் செட் பண்ணி இருப்பேன். ரைட். இதுவும் இப்போ கிட்டத்தில் தான் இருக்கும். ஆனால் இதுவும் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டு பேருக்கும் இடையில்
என்ன செய்யும், தூரம் இருந்தாலும் கதிர்வீசம் மூலம் வெப்பம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நான் என்ன செய்வேன், ரெண்டுக்கும் இடையில் ஒரு காவலி பதார்த்தத்தால் ஒரு திரையோட போட்டிருப்பேன். ரைட், சரி. அப்போ இதான் இங்கே நடக்கிற ப்ராக்டிக்கல். அப்போ இங்கே பாருங்கள், இப்போ 100 பாகையில் கொதிக்குது என்றால் 100 பாகை நீராவி வந்து என்ன செய்யும், இதுக்குள்ளே வந்து இந்த நீரோட கலக்கும். இது ஒரு அறை வெப்பநிலைன்னு எடுங்க, அறை வெப்பநிலையில் நான் நீர் எடுத்துக்கிறேன். அப்போ நான் ஒரு தெரியும் ஆரம்பத்தில் என்ன செய்வேன், இதுக்குள்ளே இருக்கிற நீர் திணிவு எனக்கு தெரியும். ரைட், அதில் ஆரம்ப வெப்பநிலையும் எனக்கு தெரியும். அப்போ நான் கொஞ்சம் எதுக்கு பிறகு என்ன செய்வேன், நீராவி வர விட்டதுக்கு பிறகு நீராவி வந்து என்ன செய்யும், இதுக்குள்ளோட வந்து கலக்கும். இப்போ இந்த குழாயில் வர நீராவி என்ன செய்யும், இந்த நீரோட கலக்கும். அவள் கலக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும், நீராவி வெப்பத்தை இழக்கும், உள்ளே இருக்கிற நீரோட வெப்பநிலை என்ன செய்யும், வெப்பத்தை வாங்கும், வெப்பநிலை கூடும். ரைட், அப்போ நீராவியில் அந்த வெப்பத்தை இதுக்குள்ளே இருக்கிற நீர் பெற்ற வெப்பத்துக்கு நான் சமப்படுத்தினேன் என்றால் எனக்கு தெரியும் ஆரம்ப வெப்பநிலை தெரியும், கடைசியில் அந்த ப்ராக்டிக்கல் முடிக்கிற நேரம் என்ன வெப்பநிலைக்கு வருதுன்னு எனக்கு தெரியும். அப்போ நீராவியில் இருந்த வெப்பத்தை நான் இதுக்குள்ளே இருக்கிற நீரும் அதே மாதிரி கலோரிமானியும் வாங்கின வெப்பத்தை சமப்படுத்தினா என்ன செய்யலாம், எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ரைட், அப்போ இதான் இதில் இருக்கிற என்னது இந்த பரிசோதனையிட சுருக்கமான விளக்கம். ரைட், அடுத்த இந்த குழாயிட நோக்கம் மற்றதுகள் நம்ம என்ன செய்வோம் பிறகு ஒவ்வொன்றா பார்ப்போம். சரியா? ரைட், அப்போ பாருங்கள், உங்களோட என்னது ப்ராக்டிகல் பாருங்கள், பொருட்களும் உபகரணங்களும் முதலாவது கலோரிமானி கலக்கி, அது ரெண்டும் கட்டாயம். அங்கே நாம் பார்த்தோம் உருகல தன்மறை வெப்பத்தில் இங்கே நாங்கள் பயன்படுத்துகிற கலக்கின்றது வளையுடைய கலக்கி. ரைட், வளையுடைய கலக்கி. அடுத்தது கொதி நீராவி பொறி. அப்போ இந்த உபகரணத்தை நாம் சொல்லுவோம் என்றால் கொதி நீராவி பொறி. ரைட், கொதி நீராவி பொறி. அடுத்தது நாட்டுலா தராசு. நமக்கு தெரியும் இதில் நீரிட திணிவு கலோரிமானிட திணிவு நம்ம அளக்கிறது தராசு தேவைப்படும். நாட்டுலா தராசு அல்லது ரசாயன தராசு. வெறுமனே தராசு என்று மட்டும் எழுதினால் உங்களுக்கு மார்க்ஸ் தர மாட்டாங்க. ரைட், கேள்வியில் இருக்க பார்ப்போம். அடுத்தது ஒரு காவலி தகடு, அது ரெஜிஃபோமாக இருக்கலாம் அல்லது கண்ணாராக இருக்கலாம். அடுத்தது ஒரு பன்சன் அடுப்பு ஒன்று தேவை நமக்கு, அதில் இருக்க அந்த தொகுதியை நம்ம சூடாக்குறதுக்கு. ஒரு முக்காலி தேவை, கம்பி வலை தேவை. அடுத்தது வெப்பமானி. ரைட், அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் 2 வெப்பமானிகள் தேவைப்படும். ஒன்று அங்கே கொதிக்கிற இந்த நீரிண்ட வெப்பநிலையை அளக்கிறதுக்கு ஒரு வெப்பமானி, இங்கே கலோரிமானிட வெப்பநிலையை அளக்கிறதுக்கு ஒரு வெப்பமானி. அப்போ விளங்கணும் அவங்க 2 வெப்பமானி. அப்போ இதில் பாருங்கள் 0 தொடக்கம் 50 பாகை வெப்பமானி என்றது இதுக்குரிய வெப்பமானியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீரென்றது ஒரு 100 பாகையில் கொதிக்கும். அப்போ 100 பாகை சில நேரம் இப்போ இங்கே என்ன நடக்கும் என்றால், இப்போ நம்ம உருகல்ல தன்மறை வெப்பத்தில் 0 பாகைன்னு எடுப்போம். ரைட், அப்போ நமக்கு தெரியும் அமுக்கம் வெளி அமுக்கம் கூற நேரம் அந்த கொதிநிலை உருகுநிலை என்றது மாறும்னு தெரியும். இப்போ பனிக்கட்டி உருகுறத்தால பிள்ளைகள் பனிக்கட்டி உருகுறத்தால வளிமண்டல அமுக்கத்தில் எந்த ஒரு மாற்றமும் வரப்போறல்ல. ஆனால் இங்கே பாருங்கள், இது ஒரு மூடின ஒரு தொகுதி தானே. இப்போ மூடின தொகுதி என்றதால் நம்ம ஹீட் பண்ணுற நேரம் உள்ளுக்கு என்ன செய்யும், நீராவி இதுக்குள்ளுக்கு வரும். இது நிறைஞ்சி தானே என்ன செய்யும், இதுக்குள்ளே போகும். ஒருவேளை நான் ஒரு கூடின விதத்தில் நான் ஹீட் பண்ணுறேன் என்றால் இப்போ இதுக்குள்ளே நீராவி இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே போகிறத விட இதில் உருவாகிற வீதம் அதிகமாக இருக்கும்னா உள்ளுக்கு என்ன செஞ்சிடும், அமுக்கம் கூடிடும். ரைட், அமுக்கம் கூடிடும். அது விளங்குதா, அந்த அமுக்கம் கூடிடும். ஆனால் நான் அதை பேலன்ஸ் பண்ணுறது தான் இங்கே ஒரு குழாயினை வச்சிருக்கேன், அது இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் ஒரு கூடின வீதத்தில் வார நேரம் ஒருவேளை அமுக்கம் கூடுறது வாய்ப்புகள் இருக்குது. ரைட், அங்கே உருகல்ல தன்மறை வைப்பது அந்த பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே உள்ளுக்கு இருக்கிற அமுக்கம் பண்ணுறது கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இடத்துல நான் எதை போடணும் என்றால் 100 பாகைன்னு போடக்கூடாது. நீர் 100 பாகையில் கொதிக்கும்னா எனக்கு தெரியும் ஒரு ஏடிஎம்மில். ஒருவேளை இங்கே உள்ளுக்கு இருக்கிற அமுக்கம் கொஞ்சம் கூடினாலும் கொதிநிலை என்றது என்ன செஞ்சிடும், கொஞ்சம் கூடிடும். இப்போ நம்ம சமன்பாடு போகிற நேரம் நம்ம 100 போட்டோம் என்றால் உதாரணத்துக்கு இது ஒரு 100.5 பாகையில் கொதிக்குதுன்னு வைப்போமே. நான் சமன்பாடில் 100.5 தான் போடணும். அதுக்கு பதிலாக நான் 100 போட்டால் என்ன செய்யும், அந்த இடத்துல எள்ளுக்குரிய பெருமானது ஒரு புள்ளியொன்று வரும், வலுவொன்று வரும். அப்போ அதுக்காக நான் என்ன செய்வேனால் இது சரியாக கொதிக்கிற வெப்பநிலையை நான் அளக்கிறதுக்காக இங்கே ஒரு வெப்பமானி பாவிப்பேன். ரைட், அப்போ இங்கே ஒரு வெப்பமானி, அங்கே ஒரு வெப்பமானி, மொத்தம் 2 வெப்பமானி. அப்போ இதில் வீச்சுன்றது உங்களுக்கு இப்போ ஒரு வேளை உங்களுக்கு கேள்வியில் என்ன செய்யலாம், என்ன வீச்சில் நாம் தெரிவு செய்யணும்னு கேட்பாங்க. இப்போ இங்கே நாம் உருகல தன்மறை வெப்பத்தில் நாம் பார்த்துருப்போம். ஒரு 5 பாகை என்ன செய்வோம், கூட எடுத்து 5 பாகை குறைச்சி நாம் முடிப்போம் அரை வெப்பநிலையை விட. ரைட், இங்கேயும் அதே மாதிரி தான் அரை வெப்பநிலையை விட 5 பாகை குறைய எடுத்து 5 பாகை கூட்டி நாம் என்ன செய்வோம் முடிப்போம். அப்போ நம்ம அளக்க வேண்டிய வீச்சுன்றது கிட்டத்தட்ட 10-15 பாகைக்குள்ள தான் வரப்போகுது. அப்போ அரை வெப்பநிலை என்றது ஒரு 25 பாகை என்றால் ரைட், அப்போ நாம் ஒரு 20 தொடங்கி ரைட், ஒரு 20 தொடங்கி
25 ஒரு 30 பாயில் நான் முடிப்போம். இப்போ வீச்சுன்றது ஒரு 0லேருந்து 50 வரைக்கும் இருந்தால் போதும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே நம்ம 100 நீர்ன்றது ஒரு 100 பாயில் கொதிக்கும். கிட்டத்தட்ட 101 102 போகலாம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 110 ஒரு வீச்சில் இருக்கிற ஒரு வெப்பமானி தான் என்ன செய்யணும் அந்த இடத்துல பயன்படுத்த வேண்டி இருக்கும். அப்போ தேவையான பொருட்களை நாம் என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம். அடுத்த செயல்முறையை பாருங்கள். அப்போ இதை பாருங்கள், இந்த பாத்திரத்தை சொல்கிறாங்க என்னது கொதிநீராவி பிறப்பாக்கி. இது கொதிநீராவி பொறி இங்கே இருக்கிறது. இப்போ இந்த உபகரணம் என்னது கொதிநீராவி பொறி. அப்போ இங்கே பாரு நீர் வார நேரம் ஒருவேளை இதுக்குள்ளுக்கும் நீரிட ஒடுங்கின நீர் அளவு கூடுமென நாம் என்ன செய்யலாம், இங்கே ஒரு வேல்வ் ஒன்று இருக்கும். இதை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்கு இருக்கிற நீரை வெளியாகலாம். சரிதானே? அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த குழாய் இருக்கு தானே. இப்போ நம்ம இந்த 2 குழாய்க்கும் வருவோம். இப்போ இந்த 2 குழாய்க்குமே வருவோம். இப்போ ஒருவேளை நாம் இந்த குழாய் வைக்காமல் விட்டோம்னாலே, இந்த குழாய் வைக்காமல் விட்டுருந்தோம்னா என்ன நடக்கும் என்றால், இப்போ இது மூடி தான் இருக்கும். மூடி என்றால் இப்போ இதுக்குள்ளே அமுக்கம் கூடுறதுக்கு வாய்ப்பு கூட. இப்போ நீங்கள் ஒருவேளை அமுக்கம் கூடுறதுக்கு வாய்ப்பு கூட. அப்படி இருந்தும் இதுக்குள்ளுக்கு அதிகளவான வாயு இந்த நீராவி மூலக்கூறுகள் வார நேரம் ஒருவேளை அமுக்கம் கூடி என்ன செய்யும் என்றால் இந்த பொறி வெடிக்கிறதுக்கான சான்ஸ் கூட இருக்கும். இந்த உபகரணம் வந்து வெடிக்கிறதுக்கான சான்ஸ் கூட. இப்போ நமக்கு தெரியும் என்னது, இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நீர் எடுத்துட்டு அந்த பாத்திரத்தை நாம் மூடிட்டு அந்த நீரை கொதிக்க வச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த நீர் கொதிக்கிற நேரம் அந்த பாத்திரத்தில் மூடி கொஞ்சம் மேலே உயரும் பாத்திரம். அங்கே உள்ளுக்கு என்ன நடக்குது என்றால், ஆரம்பத்தில் வளிமண்டல அமுக்கம் இருந்தது, 2 பக்கமும் விலையில் வீச பூச்சியம். அப்போ அது கிடையாகவே இருந்தது. இப்போ இங்கே நம்ம ஹீட் பண்ணுற நேரம் கீழ்ப்பக்கத்தில் என்ன செய்யும், நீர் மூலக்கூறுகள் எண்ணிக்கை கூட அமுக்கம் கூடி என்ன செய்யும் என்றால் விலையில் வீசினா மேல் நோக்கி தொழிற்படும். அதே மாதிரி தான் ஒரு பாத்திரமும் அப்படி தான். அப்போ அந்த பாத்திரத்துக்குள்ளுக்கு அமுக்கம் கூடி இது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இதை வெடிக்காமல் வச்சிருக்கணும் என்ன செய்யும், நான் ஓரளவுக்கு வளிமண்டல அமுக்கத்திலே மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ இதுக்குள்ள நான் ஒரு குழாயோட போட்டேன் என்றால் இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் என்ன செய்யும் என்றால் இந்த வளிமண்டல அமுக்கம் இதே இடத்துலையும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன அமுக்கமோ அதே அமுக்கம் தான் வெளியிலையும் இருக்கும். கிட்டத்தட்ட இது என்ன செய்யும், வளிமண்டல அமுக்கத்தில் தொடர்ச்சியாக மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த குழாயை வச்சிருக்கிறேன். அப்படி வைக்கிற நேரம் கவனிக்கணும், இந்த குழாயை நான் என்ன செய்யணும்னா நீருக்குள்ளுக்கு தான் அமிழ்த்தி தான் வைக்க வேணும். நீருக்குள்ளே தான் வைக்கணும். கேள்வியில் இருக்கு நாம் பார்ப்போம். இந்த குழாயை நம்ம நீருக்குள்ளுக்கு வைக்காமல் நீருக்குள்ளுக்கு வைக்காமல் இந்த குழாயை நம்ம மேலே உயர்த்தி வச்சோம்டா, சரியா, மேலே உயர்த்தி வச்சோம்டா என்ன நடக்குமென்றால் நீராவி இதுக்குள்ளால் போகிற நீராவி என்ன செய்யும், இதுக்குள்ளாலையும் என்ன செஞ்சுட்டு வெளியாக தொடங்கிடும். யோசிச்சு பாருங்கள். இப்போ நீர்ன்றது எல்லா இடத்துலையும் ஆவியாகும். இப்போ எல்லா இடத்துலையும் ஆவியாகும். ஆவியாகிற நேரம் நீர் மூலக்கூறு என்ன செய்யும், ஆவியாகினது மேலே தான் போய் நிற்கும். மேலே தான் போய் நிற்கும். அப்போ இதில் துவாரம் பிடி இந்த இடத்துல திறந்திருக்கும்னா வார மூலக்கூறு என்ன செய்யும், இதுக்குள்ளால் வெளியாகணும், இதுக்குள்ளாலையும் வெளியாகும். ஆனால் இது உள்ளுக்கு அமர்த்தி வச்சனென்றால் இந்த இடத்துல இருக்கிற கொஞ்சம் மூலக்கூறு மட்டும்தான் என்ன செய்யும், அதுக்குள்ளால் வெளியாகிறது வாய்ப்பு கூட. அவ்வளோதான் என்ன செய்யும், வெளியாகும். இப்போ கட்டாயம் இங்கே இருக்கிற குழாயை நான் என்ன செய்யணும், உள்ளுக்கு அமர்த்தி தான் வச்சிருக்கோம். அடுத்தது இப்போ இங்கே பாருங்கள், இந்த குழாயிலுக்கு தானே இப்போ இது இந்த கொதிநீராவி பொறியிலேருந்து வர இந்த குழாய்ன்றது இந்த கலோரிமானில் இருக்கிற இந்த நீர் மட்டத்தோடு தொடக்கூடாது. அப்போ கேள்வி இருக்கு, அது உங்களுக்கு தொட்டிருக்கணுமா அல்லது நீர்மட்டத்துக்கு மேலே உயர்த்தி வச்சிருக்கணுமா அல்லது நீர்மட்டத்துக்கு உள்ளுக்கு வச்சிருக்கணுமான்னு கேள்வி இருக்கு. அப்போ உங்களுக்கு விளங்கணும், இப்போ இதுக்குள்ளுக்கு ஒடுங்குற நீர்ன்றது இங்கே தான் இருக்கும். அப்போ அந்த நீர்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 100 பாகை, இந்த பாத்திரமும் 100 பாயில் தான் இருக்கும். அப்போ அந்த குழாயும் 100 பாயில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒருவேளை இந்த குழாயை நீங்கள் இந்த நீரோட தொட்டு வச்சால் இந்த பாத்திரத்தில் இருக்கிற நீரும் என்ன செய்யும், அந்த உள்ளுக்கு இருக்கிற நீருக்குள்ளே வந்து சேரும். அப்போ இதுவும் என்ன செய்யும், சமன்பாட்டில் நம்ம போட வேண்டி இருக்கும். என்னது, இந்த பாத்திரத்துலேருந்து வந்த வெப்பம்ன்றது. அப்போ அதை நாம் இல்லாமாக்குறதுக்காக என்ன செய்வோம்னால் இந்த நீரோட இந்த குழாய்ன்றது தொடாத மாதிரி தொடாத மாதிரி வைக்கணும். கிட்டத்தட்ட அந்த நீர் மட்டத்துக்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் உயர்த்தி வச்சா சரி. நீர்மட்டத்தில் படவும் கூடாது, நீர்மட்டத்துக்கு கீழே போகவும் கூடாது. அப்போ பாருங்கள், செயல்முறையை பாருங்கள். கலக்கியுடன் கலோரிமானியின் திணிவை அளந்து கொள்ளும். அப்போ நாம் இதான் ப்ராக்டிக்கல். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம், வாசிப்பு எடுக்க போகிறோம். அப்போ வாசிப்பு எடுக்கிற நேரம் நமக்கு கட்டாயம் தெரியணும். நாம் ஒரு ஓர்டரில் வாசிப்பு எடுப்போம். ஒரு ஓர்டரில், அந்த ஓர்டர் கட்டாயம். ஏன்னா எக்ஸாமில் இப்போ வர பேப்பரில் நீ பார்த்தீங்கன்னா அந்த ஓர்டரை கேட்குறாங்க. ஓர்டரை மாற்றி போட்டால் உங்களுக்கு மார்க்ஸ் இல்லாமல் போகும்.
முதலாவது பாருங்கள் கலோரிமானி கலக்கியுடன் கலோரிமானின திணிவு அளக்கிறது. அது நமக்கு தெரியும் எல்லாத்தையும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டுக்கு அந்த வெறும் கலோரிமானியில் என்ன செய்ய அளந்துள்ளோம். அடுத்து இங்கே பாருங்கள் காவல் கட்டு, இங்கேயும் காவல் கட்டு இருக்கும். ரைட். அப்போ சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படுறதை தவிர்க்கிறதுக்காக காவல் கட்டு இருக்கும். அதன் கனவளவில் 3/2 பகுதி வரை. அப்போ உருகல்ல தன்மறை வெப்பம் அந்த ப்ராக்டிக்கல்லையும் 3/2 பங்கு தான் நாம் என்ன செஞ்சோம், திரவம் நீர் எடுத்தோம். மீண்டும் திணிவை அளந்து கொள்ளுங்கள். கொதிநீராவி பிறப்பாகின்ற கொதிநீராவி பொறியூடாக கொதிநீராவி தொடர்ச்சியாக வெளிப்படும்போது ஒரு 28.1 போன்று வைக்கப்பட்டுள்ள கலோரிமானியினுள் கலோரிமானி நீர் மேற்பரப்பில் தொடுகையுறை செய்யுங்கள். அப்போ உண்மையிலேங்க தொடுகையுறையில் தொட வைக்கக்கூடாது. ரைட். அது கிட்ட வைங்கன்றது தான் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் தொடுகையுறை வைக்கக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் தொடுற மாதிரி வைக்கணும், ஆனால் தொடக்கூடாது. தொடுகிற செய்யுங்கள். கலவை நன்கு கலக்கி அதன் வெப்பநிலை ஏறத்தாழ 10 பாகை உயர்ந்தது விளையிட்டா. அப்போ 5 நாம் என்ன செய்வோம், உரைச்சி எடுத்து 5 கூட்டி முடிப்போம். பின்னர் கொதிநீராவை செலுத்துகையை நிறுத்துங்கள். கலவையை நன்கு கலக்கி அது அடையும் உச்ச வெப்பநிலை அளந்து கொள்ளுங்கள். கலவையை கொண்ட கலோரிமானியின் திணிவை அளந்து கொள்ளுங்கள். ரைட். அப்போ நம்ம வாசிப்பு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு முதலாவது வாசிப்புன்றது வெறும் கலோரிமானி ப்ளஸ் கலக்கிற திணிவுன்றது M1, அதை எடுப்பேன். அடுத்தது அந்த கலோரிமானிக்குள்ளுக்கோ 3/2 பங்கு நீர் எடுத்து பிறகு என்ன செய்வோம், கலோரிமானி கலக்கி நாம் எடுத்த நீரிட திணிவு M2. அப்போ M2லேருந்து M1 கழித்தால் நாம் எடுத்த நீரிட திணிவு வரும். ரைட். அடுத்த வாசிப்பு என்ன செய்வோம், சரி, அடுத்த வாசிப்பு நாம் என்ன செய்வோம் என்றால் இந்த நீரிண்ட ஆரம்ப வெப்பநிலை அளப்போம். ரைட். அப்போ நமக்கு தெரியும் ரைட்டா. இப்போ இது ரெண்டையும் எடுத்ததுக்கு பிறகு நாம் நீராவியை செலுத்தி இந்த ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கு பிறகு தான் நீராவிட திணிவை கண்டுபிடிக்கிறதுக்காக நாம் என்ன செய்வோம், 3வது திணிவு வாசிப்பு எடுப்போம் இந்த ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கு பிறகு. ரைட்டா. அப்போ M3 என்னது கடைசியில் தான் வரும். அப்போ முதலாவது நீரை திணிவு எடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலோ இதை ஒன் பண்ணி கொதி நீராவி வார வைக்கிறோம். அது வைக்கிறதுக்கு முதல் நீர் ஆரம்பத்தில் என்ன வெப்பநிலையில் இருக்கிறது நாம் கண்டுபிடிப்போம். பாருங்கள், θ1 நீரின் ஆரம்ப வெப்பநிலை θ1. அடுத்து என்ன செய்வோம், θ1ல் ஆரம்பித்து அரை வெப்பநிலையோட ஒரு 5 பாகையில் நாம் ஆரம்பித்து ஒரு 10 பாகை உயர்ச்சிக்கு பிறகு. ரைட். அப்போ நமக்கு விளங்கணும் சரியா, இந்த ஒரு 10 பாகை இது வரக்குள்ள நாம் என்ன செய்வோம், இதை ஓஃப் பண்ணி விட்டுட்டு அந்த வெப்பநிலை அளப்பம். அந்த வெப்பநிலை θ2. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கலோரிமானியில் வெப்பநிலைன்றது ஒரு 5 பாகை குறைஞ்சதுல இருந்து அரை வெப்பநிலையோட 5 பாகை கூட வந்து முடியும். அப்போ இந்த இடத்துல நாம் உருகல்ல தன்மறை வெப்பத்தில் நாம் சொன்னோம் θ2ன்றது இழிவு வெப்பநிலை. இங்கே உயர் வெப்பநிலை தொகுதியின் இந்த கலோரிமானியில் இருக்கிற இந்த தொகுதியின் உயர் வெப்பநிலை. இறுதி வெப்பநிலைன்னு சொன்னால் புல. ரைட். அப்போ இங்கே பாருங்க, கலவையின் உச்ச வெப்பநிலை θ2. சரி, அளந்ததுக்கு பிறகு இதை நாம் ஆற விட்டுட்டால என்ன செய்யலாம், இதை கொண்டு போய் திரும்ப நாம் அளந்து M3 அளப்போம். அப்போ இங்கே பாருங்கள், M3யில் இருந்து M2 கழித்தால் இதுக்குள்ளுக்கு வந்து கரைஞ்ச நீராவியின் திணிவு வரும். ரைட். அப்போ உங்களுக்கு இந்த ப்ராக்டிகல் கையில் தந்ததின் படி இங்கே நீரிண்ட கொதிநீரை ஒரு 100 பாகின்னு எடுத்திருக்கிறாங்க. ரைட். 100 பாகின்னு எடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை இது 100 பாகை இல்லாமல் இன்னும் ஒரு வெப்பநிலையில் இது கொதிக்குமாக இருந்தால், உதாரணத்துக்கு ஒரு θ3 என்ற வெப்பநிலையில் இது கொதிக்கதாக இருந்தால் நாம் இன்னும் ஒரு ரீடிங் எடுத்திருப்போம். இந்த நீரிண்ட கொதிநிலை θ3 என்ற ஒரு ரீடிங்கும் எடுத்திருப்போம். ரைட். அப்போ இதான் நமக்கு இருக்கிற ப்ராக்டிக்கல். ரைட். அப்போ நாம் என்ன செய்வோம், இங்கே பாருங்கள், ஒரு M0 திணிவு நீராவி என்ன செய்து வருது. ஒரு M0 திணிவு நீராவி வந்து இதுக்குள்ளுக்கு வந்து M0 திணிவு கலக்குதுன்னு எடுப்போம். இதில் இருக்கிற நீரிட திணிவு ஒரு M எடுப்போம். ரைட். M எடுப்போம். ரைட். வேறு இந்த நீரிட தன்வெப்ப கொள்ளளவு ஒரு CW எடுப்போம். CW செப்புன தன்வெப்ப கொள்ளளவை ஒரு CCU எடுப்போம். ரைட். அடுத்தது உருகல்ல தன்மறை வெப்பம் இல்லைன்னு எடுப்போம். ரைட். ஆவியாதல் தன்மறை வெப்பத்தை இல்லைன்னு எடுப்போம். அப்போ நம்ம இதில் நாம் என்ன சமன்பாடு எழுதாமட்டா நம்ம ஒரு ரஃபாக எழுதுவோம்.
இந்த கொதிநீராவி இழந்த வெப்பமண்டலத்தை இந்த நீர் வாங்கின வெப்பம். அப்போ கொதிநீராவி இழந்த வெப்பமண்டல பிள்ளைகள் M0 L முதலாவது என்ன செய்யும்? கொதிநீராவி 100 பாயில் இருக்கிற கொதிநீராவி 100 பாகையாம் 100 பாயில் இருக்கிற கொதிநீராவி வெப்பத்தை இழந்து என்ன செய்யும்? 100 பாகை நீராக மாறும். அப்போ முதலாவது கொதிநீராவி நீராக மாறுற நேரம் இவ்வளோ வெப்பத்தை இழக்கும். ரைட், இவ்வளோ வெப்பத்தை இழக்கும். இழந்ததுக்கு பிறகு 100 பாகை நீர் வரும். அந்த 100 பாகை நீரும் என்ன செய்யும்? வெப்பத்தை இழக்கும். இழந்து கடைசியாக இந்த வெப்பநிலைக்கு வருமானா பாருங்கள், θ1 ஆரம்பிக்கும் θ2க்கு வரும். அப்போ நீரோட வெப்பநிலைன்றது 100ல் இருந்து θ2 வர வரைக்கும் என்ன செய்யும்? வெப்பத்தை இழக்கும். அப்போ இங்கே பாருங்கள் M0 இன்ட்டு இப்போ 100 பாகை நீராவி ஒடுங்கி வாரது M0 திணிவு நீராவி ஒடுங்கி வாரது M0 திணிவு 100 பாகை நீர் இன்ட்டு தன்வெப்ப கொள்ளளவு CW ப்ளஸ் CW θக்கு பதிலாக பாருங்கள் 100லேருந்து θ2 வரைக்கும் வரும். அப்போ 100 மைனஸ் θ2. ரைட், இது நீராவி இழந்த வெப்பம். இது என்னத்துக்கு சமனாக இருக்குமெண்டா நான் இங்கே இடம் இல்லாததுக்கு எனக்கு எழுதுகிறேன். இது என்னது சமனா? இங்கே இருக்கிற நீர் பெற்ற வெப்பம், இங்கே இருக்கிற நீர் ப்ளஸ் கலோரிமான பெற்ற வெப்பம். அப்போ நீரிட திணிவு இங்கே உள்ளுக்கு இருக்கிற நீரிட திணிவு M எடுத்திருக்கிறேன். அப்போ M சரியா CW θவை பாருங்கள், நீரிண்ட உள்ளுக்கு இருக்கிற நீரின்றது θ1லேருந்து θ2க்கு. அப்போ வெப்பநிலை கூடுது, வெப்பநிலை உயர்ச்சின்றது θ2 மைனஸ் θ1. நான் இது எப்படி எடுத்து போகிறேன்னா பிள்ளை, இந்த நீரின கொதிலே 100 பாகின்றதை நீங்கள் 100 வரும். இது θ3ல் கொதிக்கும் என்றால் இந்த இடத்துல θ3 வரும். ரைட், இது நீர் வாங்கின வெப்பம் ப்ளஸ் அந்த கலோரிமானி வாங்கின வெப்பம். கலோரிமான திணிவு நான் ஒரு M டேஷன் எடுக்கிறேன், M டேஸ் CCU. அதே மாதிரி θக்கு பதிலாக θ2 மைனஸ் θ1. அவங்க பாருங்கள், இதில் பாருங்களே இந்த M0 நான் அளக்கலாம். இப்போ M0 என்னது சமனான இருக்குமாண்டா? இதில் இருந்து நாம் எடுத்த ரீடிங்கில் இருந்து நாம் எப்படி எடுப்போம்ண்டால் M3 மைனஸ் M2ன்றது M0ஆக இருக்கும். அப்போ M0 தெரியும், நீரில் தன்வெப்ப கொள்ளளவு தெரியும், இந்த தொகுதியின் இந்த கலோரிமானியின் உயர் வெப்பநிலை நமக்கு தெரியும், உயர் வெப்பநிலை தெரியும். இதுன்றது நீரிட திணிவு தெரியும், நீரிட திணிவுன்றது பாருங்கள் M2 மைனஸ் M1 ஆகிருக்கும். இது தெரியும், இது தெரியும், θ2 θ1 தெரியும் நமக்கு, இது தெரியும் 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 தெரியும். அப்போ நாம் என்ன செய்யலாம்? எல்லாம் கண்டுபிடிக்கலாம். இதுதான் ப்ராக்டிக்கல். ரைட், இது நம்ம ஒரு ரஃபாக எழுதினோம். இப்போ நாம் எடுக்கிற ரீடிங்கிலேருந்து நாம் எப்படி எழுதுவோம்னு பார்ப்போம். ரைட், அப்போ இங்கே பாருங்கோ, இப்போ இதே சமன்பாடு இதில் நாம் என்ன செய்வோம்? பிரதிட்டால் லேசாக இருக்கும். அப்போ இங்கே பாருங்க, M0ன்றது பாருங்கள் என்னது? M0 வந்து வார நீராவிட திணிவு. நீராவிட திணிவு எப்படி வரும்? M3 மைனஸ் M1. அப்போ சரி எழுதுவோம், M3 மைனஸ் M1 அடுத்தது L அப்படியே வரும் ப்ளஸ் இங்கேயும் அதே தான் M3 மைனஸ் M1 CW இன்ட்டு 100 மைனஸ் θ2. இது சமன் M. M ஆனது நீரிட திணிவு, நீரிட திணிவு என்றது M2 மைனஸ் M1. M1 CW θ2 மைனஸ் θ1 ப்ளஸ் இப்போ இங்கே M டேஷன்றது கலோரிமானின திணிவு, கலோரிமானின திணிவு தான் M1 கலோரிமானி ப்ளஸ் கலக்கிற திணிவு. அப்போ M1 CCU இன்ட்டு θ2 மைனஸ் θ1. ரைட்டா? அப்போ இதான் என்னது? இதுதான் இங்கே இருக்கிற சமன்பாடு. சரியா பிள்ளைகள்? அப்போ நாம் எங்கள் உருகல்ல தன்முறை வெப்பம் படிக்கிறேன்னு நான் பார்த்தோம் தெரியும். 5 பாகை குறைச்சி 5 பாகை நாம் கூட்டி ஆரம்பித்து குறைச்சி முடிப்போம். அது என்னதுக்கான உங்களுக்கு தெரியும், அது என்னதுக்கான உங்களுக்கு தெரியும். தொகுதியிட வெப்பநிலை அறை வெப்பநிலையை விட என்ன செய்யும் பிள்ளைகள்? அந்த ப்ராக்டிக்கலில் என்ன செய்யும்? அறை வெப்பநிலையோட பனிக்கட்டியை கலக்கிற நேரம் இந்த கலவையின் வெப்பநிலைன்றது குறையும். அப்போ குறையிற நேரம் என்ன செய்யும்னா வெளியிலேருந்து வெப்பம் போகிறது வாய்ப்பு இருக்குது, வெப்பம் போகும். அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் கூட்டி குறைச்சி என்ன செய்யணும்? ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி இங்கே நீராவியை கலக்கிறதால தொகுதியின் வெப்பநிலைன்றது அறை வெப்பநிலையோட கூடத்தான் பார்க்கும். அப்போ கட்டாயம் அறை வெப்பநிலையோட கூட போகும்னு தெரியும். அப்போ நாம் என்ன செய்யணும்? அறை வெப்பநிலையோட ஒரு கொஞ்சம் 5 பாகை குறைய எடுத்து
5 பாகை கூட்டி முடிப்போம். அப்போ ரைட். அப்போ வெப்பநிலை கூற நேரம் என்ன செய்யும், சூழலுக்கு தான் வெப்பம் இழக்கப்படும். அப்போ அதை தடுக்கிறதுக்காக நாம் என்ன செய்யும், 5 பாகை குறைய எடுப்போம். அரை வெப்பநிலை ஒரு 25 பாகை என்றால் ஒரு 20ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணால் என்ன நடக்கும், ரைட். அப்போ 20ல் நாம் தொகுதியை ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் வெப்பம் உள்ளுக்கு வரும். இப்போ இது நாம் 30ல் முடித்தோம் என்றால் 30க்கு வார நேரம் என்ன செய்யும், கொஞ்சம் வெப்பம் வெளியாகும். இப்போ ஷுவராக நமக்கு தெரியும் அரை வெப்பநிலையை விட வெப்பநிலை கூட தான் போகுது. அப்போ அந்த டைம் வெளியாகிற வெப்பத்தை நான் என்ன செய்கிறேன், அதை விட குறைஞ்ச பாகையில் நான் ஆரம்பித்து கொஞ்சம் முள்ளுக்கு வாங்கிட்டேன். அப்போ சூழலுக்கான தேறிய வெப்ப இழப்புன்றது கிட்டத்தட்ட 0 ஆகுது. அதாவது வெப்ப இழப்புன்றது குறையுது, சூழலுக்கான தேறிய வெப்ப இழப்பு. அதுக்காக தான் நான் என்ன செய்கிறேன், ஒரு 5 பாகை குறைச்சி தொடங்கி 5 பாகை கூட்டி முடிக்கிறேன். ரைட். அப்போ இங்கே நாம் எடுக்கிற வீச்சுன்றது கிட்டத்தட்ட ஒரு 10 பாகை, அங்கேயும் 10 பாகை, இங்கேயும் 10 பாகை. சரிதானே. அப்போ இதில் பாருங்கள், அடுத்தது அங்கே நாம் அந்த தொகுதியின் இறுதி வெப்பநிலை என்றது விளையினா பிள்ளைகள் உருகல தன்மறை வெப்பத்தில் அந்த தொகுதியின் இழிவு வெப்பநிலை நம்ம 2ஆக எடுக்கிற இந்த வாசிப்பிரிக்கு தானே உருகல தன்மறை வெப்பத்தில் இழிவு வெப்பநிலை என்றது பனிப்படு நிலையை விட குறைய போகக்கூடாது நாம் எடுப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஆக குறைஞ்ச வெப்பநிலை என்றது நாம் ஆரம்பிக்கிற வெப்பநிலை. அப்போ ஆரம்பிக்கிற வெப்பநிலைன்றது ரைனா இந்த θ1. அப்போ இங்கே ஆரம்பிக்கிற வெப்பநிலை 20. இந்த வெப்பநிலை என்றது பனிப்பட நிலையை விட குறைய போகாமல் பார்த்துக்கொள்ளணும். ரைட். அப்போ மற்றதெல்லாம் இதுக்கு அதே மாதிரி தான். இதை பாருங்கள், குறிப்பிட்ட இடத்துல பாருங்கள், வெப்ப இழப்பு காரணமாக ஏற்படும் வலுவை இழிவாக்கி கொள்வதற்காக மினுக்கப்பட்ட கலோரிமானி ஒன்றினை வெப்ப காவல் பொருள் ஒன்றினால் மறைக்கப்பட்டு வெளிப்பாத்திரம் ஒன்றினால் வைப்பது ஓர் உத்தியாகும். அப்போ இங்கே நம்ம வலிமையாக செய்கிற மாதிரி தான் நம்ம மினுக்கிறோம், அதே மாதிரி ஒரு காவலிட்டு நாம் என்ன செய்கிறோம், வைக்கிறோம். ரைட். எனினும் ஈடுசெய் முறை மேலும் திருத்தமான முறையாக, ஈடுசெய் முறை என்றால் நாம் இங்கே 20ல் தொடங்கி 30ல் முடிக்கிறது. ரைட்டா. அப்போ என்னது, கிட்டத்தட்ட சூழலுக்கான வெப்ப இழப்பை நம்ம ஈடு செய்கிறது. நிபந்தனைகளை பரிசீலனை நடத்தல் வேண்டும். வெப்ப இழப்பை தவிர்ப்பதற்கான உத்திகளை கையாளலாகாது. நீரின் ஆரம்ப வெப்பநிலை அரை வெப்பநிலையை விட சில பாகையில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 பாகை குளிரச் செய்து நாம் என்ன செய்வோம், ஆரம்பிப்போம். பனிப்பட நிலையை சற்று உயர்வான அறித்தல் வேண்டும். அப்போ இங்கே என்னது, 20 பாகையை விட நம்ம எடுக்கிற 20 பாகையில் வெப்பநிலை நம்ம எடுக்கிற ஆரம்ப வெப்பநிலை என்றது பனிப்படு நிலையை விட கொஞ்சம் கூடின வெப்பநிலை இருக்கிறது. நல்ல ரைட். சரி, நான் இப்போ உங்களுக்கு நோட்ஸை வாசிக்கிறேன் பாருங்கள். தேவையானவர்களை என்ன செய்யலாம், நீங்கள் நோட் பண்ணி கொள்ளலாம். பாருங்கள், நன்கு துலக்கமாக்கப்பட்ட கட்டிடப்பட்ட கலோரிமான ஒன்று அரை வெப்பநிலையை விட சில பாகைகள் 5 பாகை குறைந்த வெப்பநிலையில் நீரானது எடுக்கப்பட்டு அரை வெப்பநிலையை விட அதே அளவு சில பாகைகள் வெப்பநிலை அதிகரிக்கும் வரை கலோரிமானியில் கொதிநீர் என்ன செய்யும், செலுத்தப்படும். இப்போ இங்கே ஒரு இடத்துல உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு விளங்கணும். இப்போ நாம் இங்கே போட்டது நீராவியை மட்டும்தான் போட்டோம். இதுக்குள்ளே நீரும் வருமானம் என்ன செய்யும், இந்த நீரிட வெப்பநிலை என்னன்னு நமக்கு தெரியலை விளையினா. இப்போ நீரிட வெப்பநிலை என்றது 100 பாகையா அல்லது 100 பாகையை விட கொஞ்சம் குறைஞ்சிட்டானே நமக்கு தெரியாது. இப்போ வார நீரை நாம் அளக்கணும், அது என்ன வெப்பநிலையில் வருமென்றதை அளக்கணும், அதெல்லாம் கஷ்டம். அதுக்காக தான் இந்த ஒரு செட்டப், அதாவது ஒடுங்குகிற நீர் உள்ளுக்கு வராமல் நாம் பாதுகாக்கணும். அப்போ சக்தி காவல் தத்துவத்தின்படி இந்த தொடர்பு நாம் என்ன செய்கிறோம், எழுதுகிறோம். அப்போ அவங்களுக்கு கேள்வி வார நேரம் பிள்ளைகள், கேள்வி வார நேரம். இப்போ அவங்க தார குறியீடுகளை வச்சு தான் நாம் என்ன செய்யணும், இந்த தொடர்பு எழுதணும். நாம் நினைச்சதை எழுதக்கூடாது. இப்போ இங்கே 100 நான் போட்டேன் என்னென்றால் 100 பாகையில் கொதிக்கிறதுக்காக. இப்போ ஒருவேளை இந்த இடத்துல தொகுதி என்றது ஒரு θ3 வெப்பநிலையில் கொதிக்குதுன்னு சொன்னாங்கன்னால் இந்த இடத்துல 100 போட்டால் பிழை. பாருங்கள், பரிசோதனை நடைமுறையில் பிரதேசத்தில் உள்ள வளிமண்டல அமுக்கத்திற்குரிய நீரின் கொதிநிலை தெரிந்தால் நீரண்ட ஆவிதான தன்மறை வெப்பம். இப்போ இதில் நமக்கு எல்லாம் தெரியும், ரைட், எல்லாம் தெரியும், எல்லாமே நாம் அளப்போம். கடைசியாக நமக்கு தேவையானது இது எத்தனை பாகையில் கொதிக்குமன்றது. அந்த கொதிக்குமன்றதை நாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த வெப்பநிமானியை வச்சு விளங்கிட்டா, உள்ளுக்கு என்ன அமுக்கத்தில் அது கொதிக்குதுன்னு நமக்கு தேவைப்படும், எல்லாம் கண்டுபிடிக்கலாம். கொதிகாலத்தில் உள்ள
அமுக்கத்தை வளிமண்டல அமுக்கத்துக்கு சமப்படுத்துவதற்காக அல்லது கொதிகலம் வெடிப்பதை தவிர்ப்பதற்கு அல்லது தொகுதியின் பாதுகாப்பிற்கு இந்த குழாய் பயன்படுத்தப்படுது. அப்போ இந்த குழாயில் நோக்கம் என்னது? வளிமண்டல அமுக்கத்தை சமப்படுத்துறதுக்கு குழாய் இந்த பாத்திரத்துக்கு உள்ளுக்கு இருக்கிற அமுக்கத்தை வளிமண்டல அமுக்கத்துக்கு சமப்படுத்துறதுக்கு. அடுத்தது கொதிகலம் வெடிப்பதை தவிர்ப்பதற்கு. ரெண்டாவது. மூணாவது பாருங்கள் தொகுதியின் பாதுகாப்புக்கு. வெடிப்பதற்கு தொகுதியின் பாதுகாப்பு கிட்டத்தட்ட 2 முறை மாதிரி தான் அவங்களும் சொல்லிட்டேன் நான். இந்த குழாயின் நீளம் சிறியதாக காணப்படும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஏனூடாக நீர் வெளியேற்றப்படலாம். நீராவியின் செல்லம் வெளியேற்றப்படலாம். ரைட். குழாய் பியானது காட்டப்பட்டுள்ளவாறு சாய்வாக பொருத்தப்படின் பியினுள் ஒடுங்கும் நீர்த்துளிகள் மீண்டும் கொதிகளில் செலுத்தப்படும். இவங்க பாருங்கள், இப்போ இது ஒரு நீளமான ஒரு பகுதியானே. அப்படி வார நேரம் இந்த குழாய் இப்படி சாய்வாய்க்கின்னு வைப்போம். இப்படி சாய்வாய்க்கினால் இப்போ பெரும்பாலும் நீராவியல் ஒடுங்கும் அதுக்குள்ளுக்கு. அப்படி ஒடுங்குற நேரம் வார நீராவி எல்லாமே இதுக்குள்ளே ஒடுங்கணும் இதுக்குள்ளே வரும்னால் இது என்ன செஞ்சிடும்? நிறைஞ்சிடும். இதுக்குள்ளுக்கு வார ஆக்கலை நான் ஒடுங்குற ஆக்கலை நான் இதுக்குள்ளேயே வர செய்கிறது தான் நல்ல. ரைட். ஏன் இப்போ சாய்வாக வச்சேன்னா இதுக்குள்ளுக்கும் ஒடுங்குற நீராவியெல்லாம் இதுக்குள்ளுக்கு வந்து சேர இதுக்குள்ளுக்கு இடம் இல்லாமல் போயிடும். ரைட். அப்போ ஒடுங்குற நீராவி திரும்ப இதுக்குள்ளேயே வந்து சேர்கிற மாதிரி நான் என்ன செய்கிறேன்? இந்த குழாயை கொஞ்சம் சாய்ச்சி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் உங்களுக்கு கேள்விக்கு ஏற்ற மாதிரி நான் மாறணும். இப்போ இந்த இடத்துல ஒரு குழாயை வச்சிருக்கணும். சில நேரங்களில் என்ன செய்யலாம்? இது இப்படி ஒரு சாய்வு இல்லாமல் ஒரு வளைஞ்ச ஒரு குழாயை வச்சிருக்கலாம். ரைட். அப்போ கேள்விக்கு ஏற்ற மாதிரி நாம் போக பழகணும். அடுத்த குழாய் பி ஆனது காட்டப்பட சாய்வா. இந்த குழாய் இந்த கிடையான குழாய் என்றது ஒடுங்கும் நீர்த்துள்ள கலோரிமானியை சென்றடைவை தடுக்க கொதிநீராவி பொருள் பயன்படுத்தப்படும். அப்போ இந்த இடத்துல கொதிநீராவி பொருள் கட்டாயம். பன்சன் சுவாலையிலிருந்து கதிர்வீசல் மூலம் வெப்பம் கலோரிமானியை சென்றடைவதை தடுக்க அவற்றிற்கிடையில் காவலி தகடு ஒன்று வைக்கப்படும். அது உண்மை. இந்த காவலி தகடு கடத்தல் மூலம் வெப்பம் கலோரிமானியில் உள்ள நீரை சென்றடைவதை தடுக்க. அப்போ இதில் இருக்கிற வெப்பம் இங்கே வராமல் தடுக்கிறது நாம் என்ன செய்கிறோம்? இந்த குழாயை தொடாமல் வைக்கணும். நீரை தொடாதவாறு பொருத்தப்படும். பரிசோதனை நடைபெறும் பிரதேசத்தில் வளிமண்டல அமுக்கத்துக்குரிய நீரின் கொதிநீரை கருதத்தில் கொள்ளப்பட வேண்டும். ரைட். உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம வளிமண்டல அமுக்கத்துக்குரிய என்ன வளிமண்டல அமுக்கம் இருக்கும் அதே அமுக்கம் தான் இந்த குழாய் இருக்கிறதால உள்ளுக்குமே இருக்கும். இப்போ நம்மளோட வளிமண்டல அமுக்கம் என்னமோ அதுக்குரிய நாம் கொதிநிலையை நாம் இங்கே போட்டால் சரி. அது கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும். இந்த கொதிநிலையை நாம் அளக்கத்தான் இது வச்சிருக்கிறோம். இப்போ நாம் இந்த இடத்துல சரி அப்படி இந்த இடத்துல இந்த வெப்பமானி நம்ம வைக்கலென்றால் இல்லைன்னா இந்த வெப்பமானி வைக்கலென்றால் நம்ம வளிமண்டல அமுக்கத்தை அளந்து அதுக்குரிய கொதிநிலையை நாம் அங்கே போட வேண்டி இருக்கும். இங்கே நம்ம இது எனது வெப்பமானியை நம்ம வச்சமென்றால் இந்த வெப்பமானிய ரீடிங்கை நாம் என்ன செய்யலாம்? நேரடியாக போடலாம். ஏன் அந்த வெப்பம்லாம் இது கொதிக்கும். அதாவது கொதிநிலை நமக்கு தெரிஞ்சால் போதும். இங்கே நம்ம வெப்பமானி வைக்கலென்றால் தான் இங்கே அமுக்கத்துக்குரிய அதாவது உள்ளுக்கு இருக்கிற அமுக்கம் என்னதுக்கு சமனாக வளிமண்டல அமுக்கு சமனாக இருக்கும். அந்த வளிமண்டலத்துக்குரிய நாம கொதிநிலையை போட வேண்டி இருக்கும். விளங்குமென்னு நினைக்கிறேன். சூழலுக்கான தேறிய வெப்பநிலை பூச்சியமாகிறதுக்காகவே அறை வெப்பநிலை விட சில பாகைகள் குறைந்த வெப்பநிலை பரிசோதனை ஆரம்பிக்கப்பட்டு அதே அளவு சில பாகை கூடின வெப்பநிலை முறிக்கிறோம். இதான் நமக்கு இந்த ப்ராக்டிக்கல் இருக்கிற விஷயங்கள். ரைட். இப்போ நாம் என்ன செய்வோம்? 2022ஆம் ஆண்டு கேள்விக்கு வருவோம். ரைட். 2022ஆம் ஆண்டு கேள்விக்கு வருவோம். பாருங்கள். 2023 ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி. கலவை முறையை பயன்படுத்தி நீரின் ஆவியாக்கல்ட தன்மறை வெப்பத்தை துணியுமாறு நீங்கள் கேட்கப்பட்டுள்ளீர்கள். உருவில் கொதிநீராவியை பிறப்பிப்பதற்கு ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படும் செப்பு கொதிகலம். அப்போ அங்கே தரப்பட்டிருக்கிற கொதிகலம் வந்து செப்பு கொதிகலம். செப்பு கொதிகலம் காட்டப்பட்டுள்ளது. கொதிநீராவியை வெளியே எடுப்பதற்கு இரப்பர் குழாய் பி பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ இப்போ இதுலேருந்து ஒரு இரப்பர் ஒரு குழாயின்னு வந்து அதுலேருந்து ஒரு இரப்பர் குழாயின்னு வருது. ஒரு செப்பு கலோரி மானியம் ஒரு செப்பு கலக்கியும் வழங்கப்பட்டுள்ளது. ரைட். பாருங்கள் தரப்பட்ட அமைப்பு உங்கள் கேள்வியில் தரப்பட்டதை பாருங்கள். கொதிகலத்துக்குள்ளே அந்த கொதிகலத்துக்குள்ளுக்கோ ஒரு வெப்பமானி, அடுத்தது அங்கு உள்ளுக்கு ஒரு குழாய், அடுத்தது இங்கே வெளியில் வாரத்துக்கு ஒரு குழாய், அடுத்தது இங்கே வெறுமனே கலோரிமானி. இவனை யோசிச்சு பாருங்கள். வார அங்கே நீராவி கொதித்து வெளியில் வார நீராவி ஒடுங்குமடை என்ன நடக்கும்?
இப்போ வார வழியில் ஒடுங்க மாட்டால் அந்த ஒடுங்கிற நீரும் என்ன செஞ்சிடும் உள்ளுக்கு போகிற மாதிரி இருக்குது. அப்போ இங்கே என்ன மிஸ்ஸிங் என்றால் இந்த கொதிநீராவி பொறி என்ற இந்த ஒரு அமைப்புன்றது இந்த இடத்துல இல்லை. கட்டாயம் இந்த இடத்துல வர வேண்டி இருக்கட்டும். ரைட். அடுத்தது இந்த தொகுதியின் வெப்பநிலை அளக்கிறதுக்கு வெப்பமானியும் இல்லை. சரியா? கழிய பாருங்கள். 7 கொதிகலத்தில் உள்ள நீர்மட்டம் போதியதன்றெனில் விளங்கிட்டா குழாய் ஏயை பயன்படுத்தி அதனை எங்கனம் இனம் காண்பீர். இப்போ இதை நாம் எப்படி யோசிக்கலாம்? இந்த கேள்வியை நம்ம மாறி கேட்கலாம். எப்படி என்றால் இந்த நீர்மட்டத்துக்கு மேலே இந்த குழாய் இருக்கும்னா என்ன நடந்திருக்கும்? இந்த நீர்மட்டத்துக்கு மேலே இப்போ இங்கே பாருங்க, அதுதான் இப்படி கேட்குறாங்க. ஏனென்றால் இதான அந்த கொதிகலம், இதான அந்த கொதிகலம் வெப்பம். அந்த கொதிகலத்தில் குழாய் இப்படி இருக்குது. இப்போ இதுக்குள்ளுக்கு குறைஞ்ச அளவு தான் நீர் இருக்குதான். என்ன நடக்கும்டா, இப்போ இதுக்குள்ளால நிறைய நீராவி வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது உள்ளுக்கு இருந்தால் தான் குறைய வரும். விளையாண்டா அப்போ நீராவின் அளவு இந்த குழாயை விட கீழே இறங்குற நேரம் அல்லது இதுக்குள்ளுக்கு குறைவான நீர் இருக்கிற நேரம் என்ன நடக்கும்னா இதுக்குள்ளுக்கு அதிகளவான நீராவிகள் வெளியாகும். பாருங்க, கொள்கலத்தில் உள்ள நீர்மட்டம் போதியதன்றெனில் அல்ல. இதை மாதிரி எப்படி கேட்டுக்கலாம் என்றால் இந்த நீர்மட்டத்துக்கு வெளியில் இந்த குழாய் இருக்குது என்றால் குழாய் ஏ பயன்படுத்தி அதில் எங்கனம் இனங்காண்பீர். அப்படி இருக்குமாண்டா இந்த குழாயை வச்சு நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிப்பீங்க? ஒன்றோ அந்த குழாய்க்கு கீழே திரவ மட்டம் இருக்குது அல்லது அந்த கொதிகலத்துக்குள்ளுக்கு திரவம் என்னது குறைவாக தான் இருக்கின்றது. இந்த குழாயை வச்சே நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னால் அந்த குழாய்க்குள்ள அதிகளவான நீராகி வரும். பாருங்கள், ஆன்சரை பாருங்கள். வெப்பமாக என்பது குழாய் ஏனூடா கொதிநீராகி வெளிவரும். இல்லைங்களா? அதிகளவான ஒரு கொதிநீராகி வெளியாகும். 2வது பாருங்க, மேலே A1 உள்ள வலுவை திருத்திய பின்னர் கொதிகலத்தில் கொதிநீராவி பிறப்பிக்கப்படுகிறது. கொதிநீராவை வெளியே எடுக்கும் இரப்பர் குழாய் தடைப்பட்டிருப்பின் அதனை எங்கனம் இனங்காண்பீர். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்போ இதுக்குள்ள ஒரு குறைஞ்ச மட்டத்துக்கு தான் நீர் இருக்குது என்று சொல்கிறாங்க. அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம்? இதுக்குள்ளால நீராவி வரும். இது இந்த ஏன்ற குழாய்க்குள்ள நீராவி வரும். நீங்கள் இதுக்குள்ளுக்கு என்ன செஞ்சிட்டீங்க? அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அதுக்குள்ளுக்கு தண்ணி குறைய தண்ணி இருக்கேன்னு கண்டுபிடிச்சி. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? அப்போ கொஞ்சம் ஃபில் பண்ணுறோம், கொஞ்சம் நிறைக்கிறோம். அப்போ இப்போ ஓகே, இப்போ கீழே வந்துட்டு இப்போ இங்கே அந்த குழாய்க்குள்ளால நீராவி என்ன செய்து வெளியாகுது நாம் செஞ்சிருக்கிறோம். இப்போ என்னென்னா நான் தண்ணி இதுக்குள்ளே ஃபில் பண்ணினதுக்கு பிறகும் இதுக்குள்ளால தான் நீராவி வருதுண்டா. என்ன அர்த்தம்டா, இங்கே வழி ப்ளொக்கில் இருக்குது. ரைட்டா? இந்த வழி ப்ளொக்குண்டா தான் வேறு வழி இல்லாமல் என்ன செய்யும்? நீராவின்றது இந்த நீரை தள்ளி கொண்டு என்ன செய்யும்? இதுக்குள்ளால வெளியாகும். வெளியில் வரது வேறு வழி இல்லை. இது மட்டும் தான் வழியை நான் என்ன செய்யும்? வேறு வழி இல்லாமல் இதுக்குள்ளால தான் எல்லா நீராவும் வெளியாகும். பாருங்கள், அதனை எங்கன்னா கண்டுபிடிப்பார். வெப்பமாக என்பது குழாய் ஏனூடாக கொதிநீராக வெளிவரும். போகிறதுக்கு வழியில் நான் என்ன செய்யும்? இந்த குழாய்க்குள்ளால தான் வரணும். ரைட்? அப்போ அதுவும் நாம் என்ன செய்யலாம்? அந்த கொதிநீராக வெளியாகிற வழி ப்ளொக்காக இருக்கின்றதை நாம் என்ன செய்யலாம்? இந்த குழாய் ஏயை வச்சு கொண்டு என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பாருங்க, இப்பரிசோதனையில் குழாய் பியிலிருந்து வெளிவரும் கொதிநீராவியை நேரடியாக நீரிடும் கலத்தில் சரியானதன்று. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நேரடியாக நம்ம கலந்தோம் என்றால் ஒடுங்குற நீரும் என்ன செஞ்சிடும்? வந்துடும். அப்போ பாருங்க, ஆன்சரை பாருங்கள். கொதிநீராவி உடன் ஒடுங்கின நீரும் குழாயில் வெளிவரலாம். அப்போ தான் ஆன்சர். நீங்கள் இதனை எங்கனம் திருத்துவீர்கள்? இதை நாம் எப்படி நாம் சரி செய்கிற? அதுக்கு இரப்பர் குழாயின் முனைவுடன் கொதிநீராவி பொறியை இணைத்தல் அல்லது நாம் என்ன செய்யலாம்? தரப்பட்ட படத்தில் அந்த கொதிநீராவி பொறியை நாம் வரைஞ்சி காட்டணும். அப்படி வரையினையும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னால், ஒருவேளை இந்த இடத்துல ஒடுங்குற நீர்ன்றது இதுக்குள்ளால போகாத மாதிரி இப்போ நான் என்ன செஞ்சிருக்கலாம்? இந்த இடத்துல குழாயை போட்டு இந்த இடத்துல கலோரிமானே வச்சிருக்கலாம். ஆனால் அது இப்போ இல்லை. ஏனென்றால் இதுக்குள்ளுக்கு ஒடுங்குறது என்ன செய்யணும்? டைரெக்டாக வந்துடும். அப்படி வராமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் முசத்தி ஒரு உயரத்தில் நான் என்ன செய்கிறேன்? நீராவி வெளியாகிற மாதிரி ஒரு அமைப்பை வைக்கணும். இப்பரிசோதனையில் உங்களுக்கு தேவைப்படும் ஏனைய 2 அளவீட்டு உபகரணங்கள். ரைட்? அளவீட்டு உபகரணங்கள். அப்போ நம்ம திணிவு அனுப்பம், இங்கே நம்ம அளக்கிறது திணிவும், அடுத்தது வெப்பநிலை. சரிதானே? இதில் வெப்பநிலை அளக்கிறதுக்கு ஒரு வெப்பமானி தந்திருக்கிறாங்க. இந்த தொகுதியில் வெப்பநிலை அளக்கிறதுக்கு ஒரு வெப்பமானி தேவை. அப்போ இங்கே பாருங்கள், ஒரு வெப்பமானி நாம் போடணும். ரைட்? வெப்பமானின்னு தேவைப்படும். இப்போ இதில் அவங்களுக்கு இதுலேயும் ஒரு வெப்பமானியோட காட்டியிருந்தால் நம்ம வெப்பமானி போடலாம். ஏன் 2 தந்துட்டாங்க. அப்போ இங்கே 1 தந்துட்டாங்க, 1 தரலைன்றதுக்காக நாம் என்ன செய்கிறோம்? ஒரு வெப்பமானியை கேட்குறோம்.
அடுத்து நமக்கு தெரியும் திணிவுகளை அளக்கிறதுக்கு தராசு தேவைப்படும். முத்துலா தராசு இல்லை நாத்தலா 4 புயத்தராசு அடுத்தது அல்லது இலத்திரனியல் தராசு நாம் என்ன செய்யலாம் போடலாம். அடுத்த டியை பாருங்கள். மேலே B2 குறிப்பிட்ட திருத்தத்தை செய்த பின்னர் கலோரிமானில் உள்ள நீரினுள் கொதிநீராவி அனுப்புகிறீர்கள். கொதிநீராவி அனுப்பப்படும் கண்ணாடி குழாயின் முனையை நீங்கள் எங்கனம் சரியாக வைப்பீர்கள். அப்போ இங்கே தரப்பட்டது ஒரு கண்ணாடி குழாயா, ரைட்? கண்ணாடி குழாய். இப்போ இந்த இடத்துல இந்த பாத்திரம்ன்றது, இப்போ இந்த குழாய்ன்றது செப்பாக இருக்கிறது நல்லமா கண்ணாடியாக இருக்கிற நல்லமான்னு கேட்டால் கண்ணாடியாக இருக்கிற நல்லம். என் கண்ணாடின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு அறுதிட் கடத்தியாக இருக்கும். அப்போ ஆனால் செப்புன்றது உங்களுக்கு தெரியும் ஒரு சிறந்த ஒரு வெப்ப கடத்தி. அப்போ என்ன செஞ்சிடும், செப்பாக இருந்தால் இதுக்குள்ளே கூட வெப்பம் வந்துடும். படலண்டாலும் கூட வெப்பம் வந்துடும். ஒருவேளை தட்டையெல்லாம் பட்டுட்டேன்னு வைப்போமே, நான் ப்ரெக்டிஸ் செய்கிற நேரம் கொஞ்சம் பட்டுட்டேன்னு வைப்போமே. இப்போ கண்ணாடியை நாம் பயன்படுத்த நல்ல. அப்படி பயன்படுத்தினாலும் பாருங்கள், டியை பாருங்கள். கண்ணாடி குழாய் முனையை நீங்கள் எங்கனம் சரியாக வைப்பீர்கள். சரியான நடைமுறைகள் கோடிடு. அப்போ உங்களுக்கு 3 தந்திருக்கிறாங்க. நீர்மட்டத்துக்கு சற்று மேலே, நீர்மட்டத்தை தொட்டுக்கொண்டு நீர்மட்டத்துக்கு கீழ் என்றால் நீர்மட்டத்துக்கு சற்று மேலே. இப்பரிசோதனையில் நீங்கள் எதிர்பார்க்கும் வெப்பநிலை அளவீடுகள் யாவை? அவ்வளவீடுகளை முறையே தருக. எல்லா கவனிக்கணும், முறையே ஓடல் நாம் எழுதணும். அப்போ ஆரம்பத்தில் நாம் எடுப்போம் கொதிநீராவிட வெப்பநிலை, ரைட்? அதை நாம் ஃபஸ்ட்டு நிமிஷம் அளந்து கொள்ளலாம், ரைட்? அதில் இப்போ இந்த θ3 என்றது கொதிநீராவிட வெப்பநிலை. இப்போ இந்த தொகுதியில் ஆரம்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது θ1. இப்போ நீங்கள் θ1 θ3 மாறி போடலாம். அது நீங்கள் முன்னுக்கு பின்னுக்கு நம்ம என்ன செய்யலாம், அளந்து கொள்ளலாம், ரைட்? அதை கொதிக்கிற வெப்பநிலை தானே, அதில் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ 3 வாசிப்பு. இப்போ இதில் நம்ம θ1 θ2 தான் இந்த ஓர்டர் முக்கியம், ரைட்? θ2 θ1 θ2ல் ஃபஸ்ட்டு நாம் எடுக்கிறது θ1, அதுக்கு பிறகு தான் θ2. இப்போ θ1 பாருங்கள். இல்லை, இந்த கேள்வியின்படியா, இந்த கேள்வியின்படி θ2 என்னத்தை சொல்கிறாங்க என்றால் கொதிநீராவிட வெப்பநிலை, ரைட்டா? அங்கே கொதிக்கிற வெப்பநிலை என்றது நீங்கள் அந்த இடத்துல 100 பாகைன்னு போட்டால் உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை. ஏன், அங்கே அமுக்கம் கூடி அங்கே வேறொரு கொதிநீர் அல்லது வளிமண்டல அமுக்கம் ஒரு ஏடிஎம் இல்லாமல் வேறொரு அமுக்கத்தில் இருக்கலாம். நீங்கள் மலை பிரதேசத்தில் நீங்கள் செய்கிற நேரம் அங்கே கொதிநீராவின ஒரு 97 98 இருக்கலாம், ரைட்? இப்போ அந்த இடத்துக்குரிய நீங்கள் என்ன செய்யணும், கொதிநீராவி போடணும். அப்போ 100 பாயிண்ட் போட்டால் பிள்ளை இல்லை, பிள்ளை மார்க்ஸ் இல்லை உங்களுக்கு பிள்ளை. நம்ம அங்கே எழுத வேண்டியது கொதிநீராவின் வெப்பநிலை. அடுத்த θ2ன்றது நீரினது ஆரம்ப வெப்பநிலை. இங்கே நம்ம நீரிட அல்லது கலோரிமானியில் உள்ள நீரிட ஆரம்ப வெப்பநிலை. θ3 என்றது நீர் மற்றும் கொதிநீராவி கலவையின் உயர் வெப்பநிலை. இறுதி வெப்பநிலைன்னு போட்டால் பிள்ளை, உயர் வெப்பநிலை. சரியா? இப்போ எங்கே கவனம், இந்த நம்ம இப்போ இந்த நீரிண்ட ஆரம்ப வெப்பநிலை இறுதி வெப்பநிலை. இப்போ இந்த கேள்வியின்படி θ2 θ3 அதை நாம் மாறி போடக்கூடாது. ஃபஸ்ட்டுக்கு நாம் எடுக்கிறது நீரிண்ட ஆரம்ப வெப்பநிலையாக இருக்கணும். θ3 என்றது நீரிண்ட உயர் வெப்பநிலையாக இருக்கும், 2வது வெப்பநிலை. அடுத்தது மேற்கூறிய வெப்பநிலை அளவீடுகளுக்கு மேலதிகமாக இப்பரிசோதனையில் நீங்கள் எடுக்கும் ஏனைய அளவீடுகள் யாவை? அவ்வளவீடுகளை முறையே தருக. அப்போ வெப்பநிலை அளவீட்டை நாம் எடுத்தோம்னா அடுத்து நம்ம திணிவு அளவீடு. அதை நாம் எடுக்கிற ஓர்டர் முதலாவது என்ன செய்வோம், கலோரிமானி ப்ளஸ் கலக்கி, வெறும் கலோரிமானி கலக்கி. அதுக்கு பிறகு 3ல் 2 பங்கு நீர் எடுத்துட்டு நீரோட சேர்த்து கலோரிமானி ப்ளஸ் கலக்கிற திணிவு, அதை நம்ம M2 ஒன்று எடுப்போம். அதுக்கு பிறகு ப்ராக்டிக்கல் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு M3 என்ற வாசிப்பு எடுப்போம். M3 மைனஸ் M2ன்றது நமக்கு தெரியும், நமக்கு உள்ளுக்கிறது நீராவிட திணிவு. அப்போ நாம் இதை எடுக்கலாம். M1ன்றது கலக்கி வெட்டு கலக்கி கலோரிமானி திணிவு. M2ன்றது கலோரிமானி ப்ளஸ் கலக்கி அதோட ப்ளஸ் நீரிட திணிவு. M3 என்றது கொதிநீராவி சேர்க்கப்பட்ட பின்னர் தொகுதியின் திணிவு அல்லது கலவையின் மொத்த திணிவு அல்லது இறுதி திணிவு, எனக்கு எப்படி எழுதினாலும் சரி. அவங்க இதை நாம் சரியான ஒழுங்கிலாம் எடுக்கணும். ஃபஸ்ட்டுக்கு நாம் என்ன தலைப்போம், வெறும் கலோரிமானி, பிறகு நாம் நீர் எடுத்ததுக்கு பிறகு M2, அதுக்கு பிறகு ப்ராக்டிக்கல் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு M3. அந்த ஓர்டரில் முக்கியம், ரைட்? ஓர்டர் மாறினா உங்களுக்கு மார்க்ஸ் குறையும். செம்பினதும் நீரினதும் தன்வெப்ப கொள்ளளவுகள் முறையே சி நீரிண்ட CW எனின் நீரிண்ட ஆவியால் தன்முறை எல்லை துணிவதற்கு ஒரு கோவையை மேலே ஈயிலும் எஃப்பிலும் குறிப்பிட்ட குறிப்புகளில்
எழுதுக. சுற்றாலுடன் வெப்ப இழப்பு பரிமாற்றம் இல்லை என கொள்ளுக. அப்போ இதே சமன்பாடு தான் இங்கே θ3 என்று எடுக்கிறது என்ன பிள்ளைகள்? நீரின கொதிநிலை. இந்த θ3 என்றதை பாருங்கள். இப்போ நான் 100 போட்ட இடத்துல எல்லாம் இங்கே θ3 வரும். மற்றபடி எல்லாமே சேம். ரைட். மற்றது அதே சமன்பாடு தான். ரைட். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த பிறகு சுற்றாலுடன் வெப்ப பரிமாற்றப்படுகின்றமையினால் ஏற்படும் வலுவை இழிவளவாக்க இப்பரிசோதனை நீங்கள் எடுக்கும் முற்காப்பு. அப்போ தெரியும் நம்ம இந்த தொகுதி என்ன செய்யும்? அறை வெப்பநிலையோட சூடாகும். கொதிநீரை கடக்கிறதால சூடாகும். சூழலுக்கு எப்படியோ வெப்பம் இழக்க போகிறது நமக்கு விளங்குது. இப்போ அதை நாம் குறைக்கிறதுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால் அறை வெப்பநிலையோட கொஞ்சம் ஒரு 5 பாகை குறைய ஆரம்பிக்கிறோம். அப்போ பாருங்கள் பனி. அப்போ இந்த ஸ்கீமில் நான் நினைக்கிறேன் பிள்ளையாக இருக்கேன்னு நினைக்கிறேன். ரைட். நீரின் தொடக்க வெப்பநிலை இந்த பனிக்கட்டி சேர்ப்பதால்ன்றது வராது. இப்போ இந்த பனிக்கட்டி இல்லை, நீராவின்னு வரும். ஆரம்ப வெப்பநிலையை அறை வெப்பநிலையை 5 பாகையினால் குறைத்து இந்த பனிக்கட்டி சேர்ப்பதனால் இல்லை பிள்ளைகள், பனிக்கட்டியில் நீராவின்னு வரணும். கொதி நீராவி 5 பாகையினால் 5 பாகையினால் குறைத்து மற்றும் கலோரிமான உயர் வெப்பநிலை அறை வெப்பநிலை 5 பாகையினால் அல்லது அதே அளவினால் அதிகரிக்கும் வரை கொதி நீராவி சேர்த்தல். இப்போ இங்கே என்னென்றால் அறை வெப்பநிலையை விட 5 பாகை குறைய தொடங்கி 5 பாகை கூட்டி முடிக்கிறோம். இதை நீங்கள் எழுதினா சரி. நீங்கள் 5 பாகைன்னு எழுதலாம் அல்லது சில பாகைகள். இப்போ சில பாகைன்றதுக்கு பதிலாக நீங்கள் 5 என்ற திருத்தமாக எழுதுறது நல்லது. கிட்டத்தட்ட 4 பாகை குறைய தொடங்கி 4 பாகை கூட முடிக்கலாம். ரைட். இப்போ உதாரணத்துக்கு அறை வெப்பநிலை 25 வெப்பம், அறை வெப்பநிலை 25 பாகை. இப்போ நீங்கள் 5 பாகையினால் 20க்கு வரணும். ஒரு வேளை 20 பாகையில் உங்களுக்கு பனிப்படு நிலை θD வருதுன்னு வைப்போம். பனிப்படு நிலைன்றது 20 பாகை அந்த இடத்துல இருக்கிறது என்றால் இங்கே 20க்கு போகாமல் ஒரு 21ல் ஆரம்பிக்கிறது நல்ல. அப்போ 21ல் ஆரம்பித்தால் இங்கே 4. அப்போ அறை வெப்பநிலையை விட 4 குறைய தொடங்கினீங்கன்னா ஒரு 4 கூட முடிக்கணும். அப்போ 29ல் முடிச்சிங்கன்னா நல்லமாக இருக்கும். ரைட். அதான் அந்த சில பாகைன்றது. இப்போ 5 பாகை எடுத்தால் ஒரு 10 பாகை வீச்சுன்றது ஒரு நல்ல ஒரு பெருமானமாக இருக்கிறதால 5 பாகைன்னு தாராங்க. ரைட். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இதோடு சம்மந்தப்பட்ட மற்ற கேள்விகள் இதுக்கு மேல் வந்த கேள்வியை நீங்கள் என்ன செய்யலாம்? செஞ்சு பார்க்கலாம்.